ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மொபைல் வந்து டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டுக்காண்டி வந்திருக்கு. மாடல் வந்து ஒன் ப்ளஸ் நாட் 2T. இதில் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. டிஸ்பிளே கிளாஸ் தான் போயிருக்கு. சரியா, கஸ்டமர் வந்து டிஸ்பிளேன்னு மாற்ற சொன்னாங்க. இல்லை, நம்ம டிஸ்பிளே கிளாஸ் வரையும் மாற்றி தரோன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து டிஸ்பிளே நல்லா இருக்குது. கிளாஸ் ஒண்டி உடஞ்சிருக்கு. சரியா, இது வந்து நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இதில் வந்து டிஸ்பிளே வந்து கிளாஸ் நல்லா இருக்குது, டிஸ்பிளே வந்து டேமேஜ். டிஸ்பிளே ஒன்றுமே வரல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கிளாஸ் வந்து இந்த கிளாஸ் எடுத்து இந்த டிஸ்பிளேக்கு மாற்ற போகிறோம். எப்படி மாற்றணும்னு பார்க்கலாம். சரியா, இது என்ன பண்ணோம், நம்ம வந்து இது வந்து ஹீட்டர் போடுறோம். இது வந்து ஹீட்டர் மிஷின். இது வந்து இந்த டிஸ்பிளே வந்து நம்ம 95ன்னு செட் பண்ணி வச்சுருப்போம். நம்ம ஹீட்டு செட் பண்ணி வச்சோம்னா ஆன் பண்ணி விட்டுறணும். நம்ம ஹீட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வரும்போது இந்த ஸ்டிப்பெலாம் கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸ் ஆகும். லூஸ் ஆகும்போது என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த கம்பி இருக்குது பாருங்கள், ரோல் கம்பி. சரியா, இது வந்து இதை வச்சு தான் நம்ம டிஸ்பிளே கழட்ட போகிறோம். இதில் எம்எம் கொடுத்துருப்பாங்க, 100 mm கொடுத்துருப்பாங்க. 2 mm போட்டிருப்பாங்க. 2 mm போட்டிருக்குன்னா இது மாதிரி ரொம்ப நைஸானதை வாங்கினீங்கன்னா நம்ம இதில் கழட்டும் போது டிஸ்பிளேவும் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். சரியா, எப்படி கழட்டுறதுன்னு நம்ம பார்ப்போம் வாங்க. கிளாஸ் broken ஆகிடும். பொறுமையாக செய்யணும். சக்ஸஸ் ஆச்சு, டேமேஜ் பண்ணாமல் கழட்டிட்டோம். சரியா, ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்பிளே வந்து டேமேஜ் பண்ணாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டோம். சரியா, இது வெயிட் பண்ணுங்கள், அதை வந்துச்சு ஓகேவா. அடுத்து நம்ம கிளாஸ் ஃபிட் பண்ணுறது தான். அது ரொம்ப பெரிய வேலை, ஈஸியான வேலை தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.